பிள்ளையார் சுற்றி வந்தாலே பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஏன்னா களிமண் எடுத்து பிள்ளையார் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதோட 4வது வருஷம் அவங்களா பிள்ளையார் செய்வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுவேன். கொஞ்சம் பெரிய பிள்ளையாராக இருக்குது அப்படின்னா என்ன செஞ்சு தர சொல்லுவாங்க. பிள்ளையார் செய்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஒரு மஞ்சளில் இப்படி கையில் பிடிச்சி வச்சாலே அது விநாயகர் தான். அப்படிங்கிறப்ப நம்ம களிமண் எங்கள் ஊரில் வந்து களிமண் கிடைக்கல, அதனால் நான் காட்டில் இருக்க மண் தான். இதில் கல் மண் எல்லாமே இருந்தது. இருந்தாலும் குழந்தைங்க ஆசையை நம்ம ஏன் கெடுக்கணும்? என்ன தான் நம்ம வாங்கி 50 ரூபா 100 ரூபா கொடுத்து விநாயகர் வச்சாலும் நம்மளே செஞ்சு அது சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. அதுவும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சோம்னா அண்ணன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கள்ல. அதனால் என்ன பண்ணோன்னா மண்ணை எடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, மழை நிறையா பெய்யும், கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இருந்தது, இருந்தாலும் மேக் பண்ணிடலாம் அப்படின்னு கீழே ஒரு பேஸ் மட்டம் போட்டேன். அதாவது விநாயகர் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு அடியில் கட்டி மேலே ஒரு உருண்டை, அதான் தொந்தி கணபதி. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடித்து 2 சைடும் கால் கை, மேலே தொந்திக்கு மேலே தலை, காது வந்து முறை மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கையிலே தட்டி அழகாக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மண்ணை கூட ஒரு கொஞ்சம் பறிச்சிங்கன்னா அடியில் போகிற மண் வந்து நல்ல ஒரு களிமண் பதத்துக்கு தான் இருக்கும். அந்த மண்ணில் ஈஸியாக கை கால் தலை வச்சு நீங்களும் விநாயகர் செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆகுது. அதாவது கீழே ஒரு பேஸ் போட்டிருக்கேன், மேலே ஒரு பெரிய உருண்டை விட்டுருக்கேன், அதை விட சின்ன உருண்டையாக தலை வச்சுருக்கேன். காது வந்து முறமாக இருக்கும், இல்லை 2 சைடு முறம், கிரீடம் வச்சாச்சு. கால் அப்படி சுற்றி வளைவாக கால் 2 கை, இதெல்லாம் வளைஞ்சு கீழே விழுவாமல் இருக்கிறதுக்காக விளக்கம் குச்சி வச்சு உள்ளே சொருவிக்கணும். அப்போ தான் வந்து விநாயகர் வளையாமல் இருப்பார். இது வந்து நல்ல சுத்தமான களிமண்ணாக கல் மண் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப பாலிஷாக சூப்பராக இருக்கும். இது வந்து காட்டு மண்ணுங்கிறனால நரநரன்னு எது எப்படி இருந்தாலும் நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் விநாயகர் மாதிரி தெரிகிறாரு. தந்தம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 குச்சியும் சொருவி வச்சாச்சு. கண்களுக்கு வந்து நான் 2 சூடத்தை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருநீர் வச்சு பட்டையும் போட்டு விட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நான் செய்கிறத பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அதனால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு விநாயகர் செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 4-5 பிள்ளைங்க செஞ்சு சேர்ந்தப்போ ஒரு 5 பிள்ளையாரோ 6 பிள்ளையாரோ செஞ்சுட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆவணிக்கு அப்புறம் தான், ஆவணியில் தான் வந்து விநாயகர் சதுர்த்தி வரும். புரட்டாசி ஐப்பசி வந்து மழை காலம், மழை நிறைய பெஞ்சு வெள்ளம் வந்ததுன்னா மண் அரிப்பு ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக விநாயகர் செஞ்சு முக்கியமான ஒரு சில இடத்துல வந்து கரைச்சி போட்டாங்க அப்படின்னா களிமண் வந்து மண் அரிப்பை தடுக்கும், இறையும் தேக்கி வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுறாங்க. பர்டிகுலராக தமிழர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. நல்ல வந்து என்ன சொல்கிறது, விஞ்ஞானிகள் அளவுக்கு யோசித்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு வழியாக விநாயகர் செஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான். ஒரு 200 ரூபா கொடுத்தோம்னா காசு கொடுத்து வாங்கின பிள்ளையாரை விட இந்த பிள்ளையார் வந்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. குழந்தைங்களாம் சேர்ந்து செஞ்சு வச்ச பிள்ளையாரையும் காமிக்கிற பாருங்க. இந்த விநாயகர் காஞ்சதுக்கப்புறம் வாட்டர் பெயிண்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் குட்டியாக விநாயகர் செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. தயவு செஞ்சு கெமிக்கலான விநாயகரை வந்து வாங்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள்லையாவது உருண்டை பிடிச்சி விநாயகர் செய்யுங்க. நாங்கள் செஞ்ச விநாயகரில் எந்த விநாயகர் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.